மச்சான் கபாலின்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. அவர்கிட்ட நம்ம போய் டொனேஷன் வாங்கவே இல்லையே. டேய் ஆமாண்டா, வாங்கடா போலாம். டேய் அந்த ஆள்கிட்ட போய் டொனேஷன் கேட்டோம்னா சல்லி பிச தராதுடா. அவங்கிட்ட பணத்தை வேற மாதிரி தான் திறக்கணும். என்னது கபாலி எடுத்து கவுன்சிலர் இருக்கா? டேய் தரணி, வானத்தில் ஒரு ராக்கெட் எடுத்து ஏன்டா கோணத்துக்குள்ள விட்டுக்கிட்டு? டேய் ஏற்கனவே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதில் இது வேறையாடா? டேய் அவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சு இப்போ நேர்லயே வந்துடுவான்டா. டேய் நேரில் வந்துடுவான்ல, நேர்லயே வந்துட்டான்டா. அண்ணே கபாலி அண்ணே, அண்ணே கபாலி அண்ணே மன்னிச்சிருக்கேன், என் ஃப்ரெண்டு தானே மன்னிச்சிருக்கேன். அண்ணே நான் வாபஸ் வாங்க சொல்லிருந்தேன். அண்ணே தெரியாம பண்ணேன், என் ஃப்ரெண்டு. அண்ணே விட்டுங்க, அண்ணே கால்ல விடுங்க, அண்ணே அண்ணே கால்ல விட்டுங்க, அண்ணே அண்ணே என் ஃப்ரெண்டு தானே. அண்ணே 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 கபாலி அண்ணே, கபாலி மாதிரி தெரியுது. நல்லா பாறா. டேய் பயத்துல பாக்குறவங்கள கபாலி மாதிரியே தெரியுறாங்கடா. டேய் ப்ளீஸ் ராஸ் பாக்கிடுறா வாபஸ். என்ன விஷயம்னு சொல்லுங்க. தம்பி கபாலி அண்ணன் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. சரி போலாம். டேய் 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 தரணி, அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. ப்ளீஸ் ரா. அண்ணா போலாம். சொல்ல போறான். ஏண்டா என் எதிரில் நிக்கிறவனே சும்மா விட மாட்டேன். நீ எலெக்ஷன்ல ஏத்து நிக்கிறியா? நான் என்ன பண்றேன் பார். டேய் எதுக்குடா போறீங்க சார்? தரணி செத்தா போயிட்டான், கொஞ்சம் கம்முன்னு வரியா? டேய் அங்க பாறா, கார்ல வந்து இறங்குறா. டேய் தரணி, என்னடா ஒரு மாதிரி நடந்து வந்துட்டு இருக்க? எல்லாம் உண்டாயிமாடா. ஏடா டேய் இருடா. நான் அப்பவே போனேன்னு சொன்னேன், கேட்டியாடா? லூசு பையல, அவன் அரசியல்வாதிக்கு அஷ்டனானவன் மாதிரி அழகா நடந்து வந்திருக்கான். அவனை போயிட்டு அடி வாங்கிட்டான்னு கேட்டுட்டு இருக்கா. போடா அந்த பக்கம். டேய் தரணி, போனவன் மாதிரியே திரும்பி வந்திருக்க. அந்த கபாலி எதுக்கு தாண்டா அவனை கூப்பிட்டு சொன்னாரு? அங்க என்னதான்டா நடந்துச்சு? டேய் ஏண்டா என்ன தைரியம் இருந்தா என்ன எலெக்ஷன்ல நிப்பண்ணி? டேய் எல்லாம் வெளியே போங்கடா. தம்பி நான் ஜெயிக்கிறது உன் கையில தான்ப்பா இருக்கு. தொடர்ந்து 10 வருஷமா கவுன்சிலரா இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஜனங்களுக்கு என் மேல இருக்கிற பயம்தான்ப்பா. நான் ரவுடிங்கிறதுனால தான் என்னை எதிர்த்து யாருமே நிக்கிறது இல்லை. இப்போ நான் தோத்துட்டா அதுக்கப்புறம் என் மேல இருக்கிற பயமும் போய் என் பதவியும் போய், ஐயோ அதை நினைச்சாலே நெஞ்சு பதறுதுப்பா. நாமினேஷனை வாபஸ் வாங்கிருப்பா. டேய் நான் ஒன்றும் அவனை ஏற்று நின்று கவுன்சிலராக ஜெயிக்கணும்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணலடா. நான் அவனை ஏற்று நின்னுன்னா அவன் என்ன ஆஃப் பண்ணுறதுக்காக நமக்கு ஏதாவது பணம் கொடுப்பான். அந்த பணம் நம்ம கிரவுண்டு வாங்குறதுக்கு உதவுமேன்னு தாண்டா இப்படி பண்ணேன். ஆனால் அது இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும்னு நான் நினச்சி பார்க்கலடா. இதோ 50,000 ரூபா கொடுத்தான். நான் நாமினேஷன் பண்ண செலவு போக 40,000 ரூபா மிச்சம். இப்போ மொத்தம் நம்ம கிட்ட 60,000 ரூபா இருக்கு. இன்னும் நம்ம கிரவுண்டு வாங்குறதுக்கு நமக்கு 2,40,000 ரூபா தேவை. என்னடா பண்ண போறோம் பணத்துக்கு? நம்ம பையன் தானா வீட்டுல இருக்கா? இந்நேரம் வீட்லயே இருக்க மாட்டேன், உள்ள இருந்து வர சாப்பிட வந்தப்பா. இந்த நேரத்துல சாப்பாடு தண்ணி குடி வந்தா. தண்ணியா? என்ன ஒரு மாதிரி பம்மர? ஒண்ணு இல்லப்பா. டாய் என்னடா ஏதோ கை வச்சு மறைக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. டாய் ஒரு அவசர வேலை போயிட்டு வரப்பா. இல்லப்பா. டாய் கையடா. ஏதுடா பணம்? பா அது கிரவுண்ட் வாங்க பணம் இல்ல, அதனால நீ நெல்லு போட்ட காசு இருக்குல்ல, அத எடுத்துக்கிட்டேன்பா. எடுத்துக்கிட்டியா? அவன் விவசாயத்துல பணத்தை போட்டு திரும்ப வராம தற்கொலை பண்ணிட்டு சாவறானுங்க. ஏதோ கடவுள் நமக்கு இந்த அளவுக்காவது கொடுத்துருக்கான். இதை வச்சு வாழறது விட்டுட்டு இந்த பணத்தை கிரவுண்ட் வாங்க போறியா? ஏதோ பழைக்கிறதுக்கு வழியே பார்க்க மாட்டியா? போடா, என் கண்ணு முன்னே நிக்காது. போடா, தொலைச்சு கட்டிடுவோம். ஓடி போ. அம்மா இருமா. என்னடா? கிரவுண்ட் வாங்குறது பணம் பத்தல, யார்கிட்டயாவது வட்டிக்கு வாங்கி கொடுமா. டோய்
நீ என்ன உட்கார வச்சு சோறு போடுவேன்னு பார்த்தா ஒன்ன உட்கார வச்சு நான் தண்ட சோறு போட்டுட்டு இருக்கேன். தண்ட சோறு எப்ப பார்த்தாலும் கிரவுண்டு சுத்திக்கிட்டு இருக்க. போறாதுக்கு இந்த வீட்டுக்கு ஓலை மாத்தணும்னா அதுக்கு உனக்கு வக்க இருக்காடா? இந்த லட்சணத்துல வட்டிக்கு பணம் வேணும்னு வெக்கமே இல்லாம வந்து கேட்டுட்டு இருக்க நீ. இங்க பாரு, ஒழுங்கா சொல்லிட்டேன், மரியாதையா வேலைக்கு போயிடு. இல்ல சோத்துல விஷம் வச்சு உன கொன்னுட வேண்டாம். போடா, எனக்குன்னு வந்து பிறந்தது பாரு. வணக்கம். சொல்லுங்க. உங்க தம்பி ரமேஷோட ஃப்ரெண்டு பாதூர்ல இருந்து வரோம். சரி, நீங்க தண்டலுக்கு பணம் கொடுக்கறதா ரமேஷ் சொன்னா. 3 லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ எவ்வளவு பணம் கட்டணுமோ நாங்க கட்டிடுவோன்னு. சின்ன பசங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் பிரச்சனை. இத்தனை வருஷம் நாங்கள் விளையாடுனது கிரவுண்டை அந்த இடத்தோட ஓனர் வேற ஆள்கிட்ட வித்துட்டாருண்ணே. அந்த கிரவுண்டை மறுபடியும் வாங்கணுண்ணே. அதுக்கு தானே. ஏப்பா, அந்த கிரவுண்டுலாம் வேற கிரவுண்ட்ல போய் விளையாட வேண்டியதானே. உங்க நம்பிலாம் பணம் தர முடியாது. வேணும்னா வீட்ல இருந்து பெரியவங்க அனுப்புங்க. ஓகேவா? பண்ணிடுப்பா. எமோஷனல் ஆகாதரா. குணோண்ணனை பார்க்க வந்திருக்கோம் நாம. அவரு வேறு வெளியே கிளம்பிட்டு இருக்காரு. இது அவங்க ஏரியா, இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஏரியா பக்கம் வரட்டும், அங்கே பார்த்துப்போம். அப்பா என்னப்பா, ஏதோ காலையிலேயே முக்கியமான விஷயமா டவுனுக்கு போறதா சொல்லிட்டு போனீங்க. என்ன விஷயம்? இந்தா பிடி. என்னப்பா இது? பாரு. ஏய், பணம்டா. எதுக்குப்பா இது? கிரவுண்டு வாங்க பணம் இல்லைன்னு சொன்னேன்ல, அதான். எப்படிப்பா இவ்ளோ பணம்? நம்ம வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். 3 லட்ச ரூபா பணம் வேணும்னு தான் கேட்டேன். அவர் இருந்துட்டு 2 லட்ச ரூபா தான் தர முடியும்ட்டாரு. என்னப்பா சொல்றீங்க? உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க இந்த ஒரு வீடு தான் இருக்கு. இந்த வீட்டையும் அடமானம் வச்சுட்டா எப்படிப்பா? தம்பி, என் பையன் ஆசைக்கு முன்னாடி இந்த வீடு ஒன்றும் எனக்கு முக்கியம் இல்லை. உங்க வயசு பசங்கள்லாம் இந்த காலத்துல குடியும் கும்மாளமா சுத்திட்டு இருக்கப்போ ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்க எல்லாரும் இவ்வளவு பாடுபடுறது எனக்கு பெருமையா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சமயத்துல உதவி செய்யறது அந்த கடவுள் எனக்கு கொடுத்த வாய்ப்பான்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு அப்பாவா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும்ப்பா. முருகா, முருகா. என்னடா முருகா இருக்கானப்பா? எதுக்குடா அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் சொல்லி அவன் காலை உடைச்சு அனுப்பிட்டீங்க. ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வீட்டுக்கு வந்து கை கால் கூட கழுவல, அதுக்குள்ள வந்து நிக்கிறீங்க. என்னாச்சுப்பா? எப்படி அடிபட்டுச்சு? அதை கேட்டு என்னடா பண்ண போறேன்? வந்துட்டாங்க பெரிய தியாகி மாதிரி. இனிமே வீட்டு பக்கம் வந்தீங்க மரியாதை கட்டுறோம். போடா. டேய், அவன் எங்கடா போயிருப்பான்? எப்படி அடிபட்டு இருப்பான்? அததான் சொல்லவே மாட்டாரே. ஏய், எப்படி ஊந்துப்பட்ட ஜிஹெச் தான் சேர்த்துருப்பாங்க. வாங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். சரிடா, வாங்க. முருகா, டேய் முருகா, என்னாச்சுடா? உனக்கு அடிபட்டுச்சுன்னு உங்க அப்பா சொன்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நான் ஃபாரின் போகிற விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு எங்கள் அப்பா பொய் சொல்லிட்டாருடா. என்னடா சொல்ற? ஃபாரின் போறியா? ஆமாண்டா. இடத்த வாங்குறதுக்கு பணத்துக்கு என்ன பண்ணாலும் யோசிச்சுருக்கும் போது ஒருத்தர் நான் ஃபாரின் போனால் 2 மாதம் சம்பளத்தை அட்வான்ஸாக இங்கேயே தரேன்னு சொன்னார்ரா. வேறு வழி தெரியலை, அதான்டா ஒத்துக்கிட்டேன். அதுக்காக எங்ககிட்ட சொல்லாம போறதா? சே, அதுக்கு இல்லைடா. நான் ஃபாரின் போகிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா எங்கள் அப்பா என்னை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரா. அது மட்டும் இல்லைடா, எங்கே நான் உங்ககிட்ட போகிற விஷயத்த சொன்னால் தடுத்துறீங்களோன்னு பயந்துக்கிட்டு தாண்டா உங்ககிட்ட சொல்லலை. என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? மச்சான், உங்க அப்பா எவ்வளவு திட்டியும் ஃபாரினுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்ச நீ இன்னைக்கு நம்ம ஊருக்கு கிரவுண்டு வேணுங்கிறதுக்காக இப்படி ஊரை விட்டே போறியாடா? டேய், இது பெரிய விஷயமாடா. என் உசுரை கொடுத்தாதான் நம்ம ஊருக்கு கிரவுண்டு கிடைக்கும்னா அதை செய்யறதுக்கு நான் தயாராக தாண்டா இருக்கிறேன். இந்தாங்கடா, இதில் 20,000 ரூபா பணம் இருக்குது. மச்சான், ஏதோ என்னால் முடிஞ்சது. நீ கவலைப்படாத மச்சான். நீ ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது கண்டிப்பா நம்ம ஊர்ல கிரவுண்ட் இருக்கும்டா. இருக்கும். நீ போயிட்டு வா மச்சான். நான் வரேன். கவலைப்படாத மச்சான். ஜாக்கிரதையா பார்த்து போயிட்டு வா. நான் விளாடுறீங்களா? அவன் அந்த இடத்துக்கு 5 லட்சம் கொடுக்குறான், 6 லட்சம் கொடுக்குறான், கியூல வந்து நிக்கிறான்.
இப்ப 20,000 ரூபாய் கம்மியா இருக்கு சார், சார், சாரிங்களா சார், சார், சார். இத பார் நான் சொல்றத நல்லா காதுல வாங்கிக்கங்க இன்னும் 4 நாள் தான் டைம் கொடுப்பேன் 3 லட்சத்தோட வந்தாதான் அந்த இடம் உனக்கு கிடைக்கும் இல்லன்னு வச்சுக்க வேலைக்கிட்ட அந்த இடத்த கொடுத்துருவேன் போடா போய் பணத்தோட வாடா அவனுக்கு பாதி வேலைக்கு கொடுத்தா வந்துட்டானுங்க இடம் வாங்க என்னப்பா பணம் கிடைச்சதா? தரணி நானும் எங்கெங்கயோ முட்டி மோதி கேட்டு பார்த்துட்டேன் யாருமே பணம் தர மாட்டேன்றாங்க மண்ணை நம்பி பணத்தை தரேன்றாங்க ஆனா மனுஷனை நம்பி தர மாட்டேன்றாங்க என்ன உலகமோ. பா இப்ப மீதி பணத்துக்கு என்னப்பா பண்றது? டேய் டீ கடை பக்கமும் வர்றதே இல்லை என் மேலே எதுவும் கோவமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணே. அண்ணே கிரவுண்டு வாங்குறதுக்கு 20,000 பணம் குறையுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எங்கேயும் பணம் கிடைக்கல. ஏண்டா டேய் முன்னாடிலாம் எதுக்குனாலும் என்ன தேடி வருவீங்க, இப்போ என்னடானா நான் உங்களை தேடி வந்து கிரவுண்டு பிரச்சனையே கேட்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் என் நேரம்டா. இல்லைண்ணே, நாங்கள் கிரிக்கெட் ஆடினாலே உங்களுக்கு பிடிக்காது. இதில் கிரவுண்டுக்காக பணம் கேட்டால் நீங்கள் திட்டுவீங்களோன்னு தான் நாங்கள் சொல்லலை. டேய் நீங்கள் கிரிக்கெட் ஆடுறதுக்கு தான் திட்டியிருக்கேன், கிரவுண்டு வேணாம்னு என்னைக்காவது நான் சொல்லியிருக்கேனடா? பெரியவங்க செய்ய வேண்டிய வேலையை சின்ன பசங்களா சேர்ந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, இது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம்டா. என்கிட்ட வசதி இருந்தா நானே காசை போட்டு அந்த இடத்த வாங்கி தந்துடுவேன்டா. என்கிட்ட இருக்குது இந்த 3000 ரூபா தான். இந்த 3000-ஐ 30,000-மா மாற்ற வழி இருக்கு, அது உங்களால முடியும்டா. என்னன்னு சொல்றீங்க? பக்கத்தில் இருக்கிற மடப்பட்டுங்கிற ஊரில் ஒரு கபடி மேட்ச் நடக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 30,000 ரூபாய். இந்த 3000-ஐ போக்குவரத்து செலவுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸுக்கும் வச்சுக்குவோம். போய் விளையாடுவோம், கண்டிப்பாக ஜெயிப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தான். உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும். என்னடா சொல்கிறீங்க? அண்ணே காமெடி பண்ணாதீங்கண்ணே. கிரிக்கெட் விளையாட நாங்கள் எப்படி நான் கபடி விளையாட முடியும்? அப்படியே நாங்கள் கபடி விளையாடினாலும் ஜெயிக்க முடியுமாண்ணே? டேய் ஏன்டா முடியாது? இங்கே முடியாததுன்னு எதுவுமே கிடையாதுடா. முயற்சி பண்ணால் எல்லாமே முடியும், எதுவும் சாத்தியம்டா. நம்மளால முடியாதுங்கிறத வேற எவனோ செஞ்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? உங்களால் கண்டிப்பாக முடியும்டா. உங்கள் மேலே எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா. சரிண்ணே, நாங்க வரோம். இது போதும்டா, நான் ஜெயிக்க வைக்கிறேன். வாங்கடா. என்ன ஊர் பண்ணீங்க? பண்ருட்டிண்ணே. சரி நோட் பண்ணிக்கிறேன், போய் ரெடியா இருங்க. சரிண்ணே சரிண்ணே. மடப்பட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். அண்ணே வணக்கம். வணக்கம். என்னப்பா எல்லாரும் கபடி மேட்சுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாண்ணே, நாங்க எல்லாரும் பாதூர்லேருந்து வந்திருக்கோம். சரி தம்பி, இங்க என்ன மேட்ச் நடக்குதுன்னு தெரியாதா உங்களுக்கு? விசாரிக்கலையா? கபடி மேட்ச் தானே? ஆமா கபடி மேட்ச் தான் இங்க நடக்கிறது. 50 கிலோ வெயிட் மேட்ச். உங்களை எல்லாம் பார்த்தா 60-70 கிலோக்கு மேல இருப்பீங்க போல இருக்கு. எப்படிப்பா சேர்த்துக்க முடியும்? படிச்ச பிள்ளைங்க தானே நீங்க, நோட்டீஸ் பார்க்கலையா? சாரிண்ணே, சரியா விசாரிக்காம வந்துட்டோம்ண்ணே. நாங்க வர்றோம். சரிப்பா, நல்லது. அண்ணே என்னண்ணே ஏதோ வெயிட் மேட்ச்னு சொல்றாங்க, ஒண்ணுமே புரியல. என்ன அது ஒன்றும் இல்லைடா, விளையாட வர்றவங்கள வெயிட் போட்டு பார்ப்பாங்க. 50 கிலோக்குள்ளே இருந்தால் விளையாட விடுவாங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா 1 கிலோ இருந்தாலும் சரி, முடியாதுன்னு வெளியே அனுப்பிடுவாங்க. இதாண்டா வெயிட் மேட்ச்சு. அண்ணே இதை நம்பி தானே வந்தோம், இப்போ பணத்துக்கு என்னென்ன பண்ண போறோம்? அதாண்டா எனக்கும் புரியல. தேவையில்லாமல் உங்களையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு நாளை வேஸ்ட் பண்ணிட்டேன்டா. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி வாங்கடா, முதல்ல எல்லாரும் ஊருக்கு போவோம். வாங்க. அண்ணே மெயின் ரோட்டுக்கு போகணும். பஸ் இப்போ வருமா? பஸ் வரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுமாப்பா. 1 மணி நேரத்துக்கு மேல? ஆமா. கபடி போட்டிக்கு வந்தீங்களா? ஆமாண்ணே. ஏன் ஆடாம ஊருக்கு போறீங்க? நாங்க ஆடலாம்னு தான் வந்தோம். வந்த இடத்துல 50 கிலோ வெயிட் மேட்ச்னு சொல்லிட்டாங்க. அதனால இவங்கெல்லாம் ஆட முடியாதான், அதான் ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். தம்பி வந்துட்டு எதுக்கு வேஸ்டா போறீங்க? பக்கத்து ஊர்லயும் கபடி போட்டி நடக்குது. கபடி போட்டி? ஆமா, எங்க ஊர்ல இருந்து ஒரு டீம் போயிருக்கு. அப்படியா? முதல் பிரைஸ் 20,000 ரூபாப்பா. 20,000-மா? ஆமா. சூப்பர் மச்சான். எந்த ஊர்லனே? கள்ளக்குறிச்சிப்பா. கள்ளக்குறிச்சியா? ஏய் போலாம்டா. சரிண்ணே, நாங்க வர்றோம்ண்ணே. சரிப்பா. அண்ணே என்னாச்சுண்ணே?
ஏன்னா யோசிக்கிறீங்க? வாங்க போலாம். வேணாம்டா, அது ரொம்ப தூரம்டா. நம்ம ஊருக்கு போவோம்டா. அண்ணா 2 மணி நேரத்துல போயிட போறோம். இத போய் தூரம்ன்றீங்க. வாங்கண்ணே சொல்றத போலாம். கேளுடா, அந்த ஊருக்குலாம் வேணாம்டா. அண்ணே வாங்கண்ணே போலாண்ணே. வாங்கண்ணே. டேய் சொன்னா அவங்களுக்குலாம் புரியாதாடா? இங்க வாங்கடா. டேய் இவ்வளவு நாளா சொல்லக்கூடாதுன்னு தான்டா இருந்தேன், வேற வழியே இல்லடா. இப்ப சொல்றேன்டா, கள்ளக்குறிச்சிக்கு நாம கபடி ஆட போனா பொணமா தாண்டா வருவான். அண்ணே என்னென்ன சொல்றீங்க? ஆமாண்டா, 20 வருஷத்துக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில ஜெமினி கபடி குழுன்னு ஒரு டீம் இருந்துச்சு.